மெரினா வான் சாகச நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலால் யாரும் உயிரிழக்கவில்லை, வெயிலின் தாக்கத்தால் தான் உயிரிழப்பு ஏற்பட்டது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், மெரினா விமான சாகசத்தின் போது உயிரிழப்பு ஏற்பட்டதை வைத்து யாரும் அரசியல் செய்ய நினைத்தால் தோற்றுப்போய் விடுவர் என கூறினார். உயிரிழந்த 5 நபர்களும் இறந்த நிலையிலேயே மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டனர் என்றும் சிகிச்சை பலனின்றி யாரும் மரணிக்கவில்லை என அவர் விளக்கம் அளித்தார். இறந்தோர் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து அரசு முடிவு செய்யும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இது எல்லாமே வெயில் தாக்கம், இது ஹீட் ரிலேட்டடான ஒரு மரணங்கள். இந்த 5 பேருமே பிராட் டெட் என்று சொல்லக்கூடிய வகையில் இறந்துதான் மருத்துவமனைகளுக்கு வந்திருக்கிறார்கள். மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பலனின்றி யாரும் இறந்து போல, இறந்த பிறகு மருத்துவமனைகளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் 5 பேர். இதில் இந்த இறப்பு உண்மையிலேயே வருத்தத்திற்குரிய ஒன்றுதான். இது யாரும் எதிர்பார்த்து நடக்கிறது இல்லை. இதுக்கு எல்லாருமே அனுதாபம் தெரிவிக்கிறோம், எல்லாருமே வருத்தம் தெரிவிக்கிறோம். இதில் யாரும் அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது. இது அரசியல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் பிரியா, சென்னை மாநகராட்சி சார்பில் 4 மணி வரைதான் மெரினா பகுதியில் இருந்ததாக கூறினார். அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையையும் எடுத்திருந்ததாகவும் மாநகராட்சி சார்பில் போதுமான தண்ணீர் வசதி செய்யப்பட்டு இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். நானும் அந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி வரைக்கும் அந்த பகுதிகளில் தான் இருந்தேன். ஸோ ஆம்புலன்ஸ் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்தது போல் அனைத்து பகுதிகளுமே ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட்டிருந்தது. ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்தேன் அப்படின்றதுனால நான் தெரிவிக்கிறேன். நேற்று வெயில் காரணமாக சில பகுதிகளில் சில பேருக்கு மயக்கம் ஏற்பட்டது நிலை இருந்தது. ஸோ அவர்களுக்குமே தண்ணி டேங்க் பொருத்தப்பட்டிருந்தது. ஆனால் 15 லட்சம் நபர்கள் கிட்ட வந்திருந்ததுனால வெயில் காரணமாக மதியம் 1 மணி உச்சி வெயில் பொதுமக்களால் தாழ முடியாத சூழல்னால மயக்கம் ஏற்பட்டது.